நன்றி. நமசிவாய. அகசீஸ்வரா. ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலகில் வாழுகின்ற 850 கோடி எண்ணருமை ஆத்மாக்களே, உங்களுடைய திருவடி பாதத்தை வணங்குகிறேன். வாசி அகஸ்தியர் உலக வாசி மையம் என்ற பெயரில் வாசி மையம் சேலம் சித்தர் கிருஷ்ணன் என்று பெயரில் உங்களிடம் அறிமுகமானேன். உலகத்தில் நடப்பதையெல்லாம் வாசி ஓட்டுகின்ற போது அனைத்தும் தெரிய வரும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன். 3 ஆண்டுக்கு முன்னால் வீலாக் டவுன் என்ற ஒரு யூடியூப் மூலம் பாதரச மணி செய்வது எப்படி, அந்த பாதரச மணியினுடைய நோக்கம் என்ன, பாதரச மணியினுடைய ஃப்ரீக்வென்சி, எலக்ட்ரோவேவ்ஸ் எத்தனை, அதனுடைய உருகு நிலை எல்லை எல்லாம் என்பதை, பாதரசம் என்பது விந்துதான். மனித சரீரத்தில் இருக்கின்ற விந்துவும் பாதரசமாகிறது. சிவன் ஓசோவாக உலக பிரபஞ்சம் முழுதும் சூரிய ஒளியை வடிகட்டி பூமிக்கு அனுப்புகின்ற ஓசோ கதிர்வீச்சுகளாக பாதரசம் பயன்படுகிறது என்பதை விஞ்ஞானம் உணர்ந்து கொண்டது. அப்பொழுது விந்து பாதரசமாக மாறுகின்ற போது சிவவிந்து தான் பிரபஞ்சத்தில் சூரிய ஒளியை பூமிக்கு அனுப்புகின்ற போது கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஓசோன் சக்தியாக இருக்கிறது. அப்பொழுது இந்த பாதரசம் விந்து பாதரசமாக மாறுகிறது என்பதை எல்லாம் உங்களிடம் நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். வாசி என்ற சுவாச பயிற்சி 72,000 நாடி நரம்புகளும் 21,600 சுவாசங்களும் இடகலை பிங்கலை சுழிமுனை 3 சுவாசத்தின் மூலம் கொப்பிலிருந்து மணிபூரகத்திலிருந்து சுவாசம், மூலாதாரத்திலிருந்து மணிபூரகத்திலிருந்து சுவாசம், முதுகுத்தண்டு வழியாக உண்ணாக்கு வழியாக உண்ணாக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்ணாக்கின் வழியாக சுவாசம் கபால உச்சி தேறி அந்த கபால உச்சியில் பீனல் கிளாண்ட் என்கின்ற பீனல் மூளை சுரப்பியின் மூலம் சுவாசத்தை 21,600 சுவாசத்தையும் 72,000 நாடி நரம்புகளையும் கபால உச்சியில் சகசரதளத்திலும் சுழிமுனையில் நிறுத்தினால் உள்ளறிவு கிடைக்கிறது. அந்த அறிவே தான் உங்களுக்கு குரு, அந்த அறிவே தான் உங்களுக்கு மனம், அந்த அறிவே தான் உங்களுக்கு சுவாசம். அந்த சுவாசத்தை அடக்க விந்து கபால உச்சி தேடி ஒளிக்க, பேரண்டத்தில் ஒரு ஒளி பிண்டத்தில் ஒரு ஒளி என்று சொன்னேன். உலகில் 2001 இஸ்லாம் பிளஸ் கிறிஸ்துவம் மோதுகின்ற போது, இஸ்லாம் பிளஸ் கிறிஸ்துவம் மோதுகின்ற போது யுத்தமாக மாறி, இஸ்லாம் கிறிஸ்துவம் யுத்தமாக மாறுகின்ற போது வளைகுடா நாடுகளும் மற்ற நாடுகளிலும் இருக்கின்ற மதங்கள், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம், இந்து மதம் என்கின்ற 4 பிரிவுகள் உருவாகி ஒவ்வொருவரும் மதவெறி ஆகிவிடும். மதவெறி நாட்டு வெறியாக மாறி, நாட்டு வெறி மொழி வெறியாக மாறி, மொழி வெறி அதர்மத்தை கையில் எடுத்துக் கொள்ளும். அதர்மத்தை கையில் எடுக்கின்ற போது உலகம் முழுதும் அதர்மம் தலைவிரித்தாடுகின்ற போது இயந்திரங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இயந்திரங்களின் மூலம் உட்கார்ந்த இடத்திலே பணக்காரனும் இந்த யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிவி, பத்திரிகைகள் இருக்கின்ற கதிர்வீச்சுகளை பயன்படுத்துகின்ற இன்ஃபர்மேஷர்களும், இன்ஃபர்மேஷன் என்றால் எனக்கு சொல்ல தெரியவில்லை, இருந்தாலும் மீடியாக்கள் என்று சொல்லலாம். முதலில் குற்றவாளிகள் மீடியாக்கள், 2வது குற்றவாளி பணக்காரன், 3வது குற்றவாளி அரசியல்வாதி, 4வது குற்றவாளி மக்கள், 5வது குற்றவாளி நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு
ஒரு அழித்துக் கொள்வார்கள் என்பதற்காகத்தான் ராமலிங்க சுவாமி உலகிலேயே தென்னாட்டில் கடலூர் மாவட்டத்திலே வடலூரில் ஒரு வள்ளல் பிறந்தான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதிக்கு நிகரான்றது உலகத்தில் எதுவும் இல்லை. அதில் பேரண்டத்தில் ஒரு ஜோதி, பிண்டத்தில் ஒரு ஜோதி, விந்தணு. அந்த விந்தணு தான் ஜோதியாக மாறுகிறது. அந்த விந்தணு தான் உண்ணாக்கில் சுவாசமே இன்றி மூக்கு வழியாக இடகலை பெண்களை சுழிமுனை சுவாசம் என்பது மாதா பிதா குரு என்று சொன்னேன். சுவாசமே இன்றி கொப்பலில் இருந்து உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபால ஏற்ற வள்ளியில் விருத்தரும் பாலராவர் மேனியின் சிவதிலும் அறுதரித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. அப்பொழுது மூலாதாரத்திலிருந்து கொப்புள் வழியாக ஒரு சுவாசம் தொண்டைக்குழி வழியாக உண்ணாக்கின் வழியாக கபால உச்சியில் உண்ணாக்கு என்று ஒன்று இருக்குது. அங்கு ஏறி பீனல் கிளாண்ட் என்கின்ற மூளை நரம்புகளையும் மூளையில் இருக்கின்ற 7 பிறைகளையும், மூளையில் 7 பிறை இருக்கிறது. அந்த 7 பிறைகளிலும் சுவாசம் ஏறுகின்ற போது 7 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகசாரம், இந்த 7 சக்கரங்களில் சுவாசிக்கின்ற போது அந்த நேரத்தில் கிடைக்கின்ற ஒளிதான் அந்த ரெயின்போ ஒளி. அதே ரெயின்போ ஒளி பீனலில் இருந்து மூளையில் படர்கின்ற போது 7 நிறங்கள் வரும். 7 நிறங்கள் கடந்த பிறகு கபால உச்சியில் ஒரு வெள்ளை நிற ஒளி கிடைக்கும். அந்த வெள்ளை நிற ஒளி சுழிமுனையிலும் பின் கபாலத்திலும் வெள்ளை ஒளி கிடைத்த பிறகு தூரத்தில் நடப்பதை, இப்ப ஈரான் இஸ்ரேல் யுத்தங்களை அடைக்கின்ற போது அந்த ராக்கெட்டுகள் எல்லாம் டிவியின் மூலமும் செல்போன்களின் மூலமும் சாட்டிலைட் மூலம் தெரிகின்றதை ஒரு யோகி தன்னுள்ளேயே தெரிந்து கொள்கிறான். ஈரான் அடிக்கின்ற யுத்தத்தினுடைய ஆர்டிபிசிஎல் என்கின்ற ராக்கெட்டும் இஸ்ரேல் அடிக்கின்ற ஆர்டிபிசிஎல் ராக்கெட்டும் எண்ணெய் வளங்களை எல்லாம் இடையூறு செய்து மக்களுக்கெல்லாம் பசிக்க அன்னத்திற்கு உணவு காரணமாக இருக்கின்ற எரிபொருள் எல்லாம் தீர்ந்து இந்த நாடு தீவினையை எடுத்துக்கொள்ளும். உலக நாடு முழுசும் மதவெறியும் மொழிவெறியும் பணக்காரர்களும் ஏழை மக்கள் அன்றாட பயிற்றுக்கு வசி எடுத்து சாப்பிடுகின்ற மக்களையும் வேதனைப்படுத்துகின்ற ரஷ்ய அதிபரும், ஈரான் அதிபரும், அமெரிக்க அதிபரும், இந்திய அதிபரும், ஜப்பான் அதிபரும், சீனா அதிபரும், ரஷ்ய அதிபரும், லண்டன் அதிபரும் எல்லாம் கண்டிப்பாக மனித சரீரத்தில் ஒரு பெண் யோனியிலிருந்து வந்தவர்கள் தான். இவர்கள் சரீரம் இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டில் அழிவதும் உறுதி. இருந்தாலும் மக்கள் நலன் கருதி உலக ஆத்மாக்களே உங்களை எல்லாம் சொல்லுகிறேன், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று விவேகானந்தர் சொல்லியது போன்று மக்களே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவத்தை பொசுக்கி எது நல்லது கெட்டது என்று அறிந்து கொள்வதற்கு வாசியை ஓட்டுங்கள். வாசி என்கின்ற சுவாசம்தான் இடகலை, பிங்களை, சுழிமுனை, இது 3லும் அனுபவம் இருக்கின்ற போது கொப்பிலிருந்து சுவாசம் உண்ணாக்கு வழியாக கபால உச்சிக்கு ஏறுகின்ற போது ஒளி கிடைக்கும். ஒளி கிடைத்தால் கூடு விட்டு கூடு பாயலாம், தங்கம் செய்யலாம், இருதயத்தை நிறுத்தி விடலாம், விந்து கபால உச்சி கேட்டலாம், தூரத்தில் நடப்பதை உட்கார்ந்த இடத்திலே பார்க்கலாம். இதையெல்லாம் சித்தர்கள் இன்றைய விஞ்ஞானிகளை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதையுமே விஞ்ஞானம் என்று சொன்னால் விஞ்ஞானத்தை கையில் எடுத்தால் அரக்கன். விஞ்ஞானம் தான் இன்றைக்கு அரக்கனாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற விஞ்ஞான அரக்கனை உட்கார்ந்த இடத்திலே நோகாமல் ஏசி ரூமிலே பட்டனை தட்டி மக்களை அழிக்கின்ற விஞ்ஞான அரக்கர்கள் அறிந்துவிட வேண்டும். அகஸ்தீஸ்வரன் இருப்பது உண்மை என்றால், அகஸ்தீஸ்வரன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளியாக இருப்பது உண்மை என்றால், நந்தீஸ்வரன் ஒவ்வொருக்குள்ளும் ஒளியாக இருப்பது உண்மை என்றால், இயேசு ஒவ்வொருக்குள்ளும் ஒளியாக இருப்பது உண்மை என்றால், புத்தர் ஒவ்வொருக்குள்ளும் ஒளியாக இருப்பது உண்மை என்றால், சிவன் ஒவ்வொருக்குள்ளும் ஒளியாக இருப்பது உண்மை என்றால், இஸ்லாம் நபிகள் நாயகம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளியாக இருப்பது உண்மை என்றால், ஒளிகண்ட ஆத்மாக்கள் பிரபஞ்சத்தில் பேரண்டத்தில் உருவாகி பிரபஞ்சத்தில் பூமியை பாதுகாக்க வேண்டும். பூமியில் இருக்கின்ற அப்பாவி மக்களை கொள்ளுகின்ற பாவிகளே, பணக்காரர்களே, ஆயுத யுத்தக்காரர்களே, ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்களே, உங்களுடைய திருவடி பாதங்கள் எல்லாம் விழுந்து வணங்குகிறேன். போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள்,
போரை நிறுத்துங்கள். உலக சமாதானம், நீர்வளம், நிலவளம், மக்கள் நலம், நோயற்ற வாழ்வு, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவே. உலக பணக்காரர்களே, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களே, பொதுமக்களே, மீடியாக்களே, கூடுமானவரை மீடியாக்கள் தீயதை பணம் சம்பாதிப்பதற்காக தீயதை நல்லதென்றும் நல்லதை தீயதும் என்றும் மக்களை இம்சைப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் சுய உணர்வு வேண்டும். இது நல்லது, இது கெட்டது என்று அறிந்து கொள்வதற்கு வாசியை ஓட்டுங்கள். உங்களுள் உங்களை அளந்து கொள்ளுங்கள். உலக சமாதானம் வேண்டுங்கள், உலக சமாதானம் வேண்டுங்கள். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அடங்கிட அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி பணக்காரர்கள் விற்பனை செய்கின்ற ஆயுத தளவாடங்களை அளிக்கின்ற தூண்டுதல்கள் எல்லாம், மீடியாக்கள் எல்லாம் அழிந்து ஒளிந்து மக்களிடம் சாந்தியும் சமாதானம் ஏற்பட அறிவோம் நம சிவாய சிவாய நம, அறிவோம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.